ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 2026ல நம்ம ஜெயிக்கணும்னா 2024லேருந்தே நம்ம பாஜகவை கழட்டி விடணும்னு நினைச்சாரு. ஸோ இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் பாஜக தனியா நிற்கிறது. அண்ணாமலையினுடைய முடிவுங்கிறது அதுல கம்மியான ஃபேக்டர் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பர்பஸ்ஃபுல்லா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனுடைய விளைவு தான் கோயம்புத்தூர்ல மொத்தமா வாட்டர். கொடுக்கப்பட்ட சீட்டுகளில் பாஜகவினர் மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளாகினர். இப்ப ஏன் அண்ணாமலை வெளியில போனார்னா அதுக்கான காரணம் இது. ஸோ இது ஒரு ரைட் டைம். ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அண்ணாமலை, இப்படியான ஒரு 3 துருவங்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டிலுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு தனக்கான ஒரு இடம் ஒன்று உருவாகும்னு அண்ணாமலை நம்புறாரு. 200% அவர் தாவேக்காவை ஹிட் பண்ணுவாரு. ஆனால் முதலில் அலர்ட் ஆக வேண்டியவங்க திமுக தான். ஏன்னா நாளைக்கு பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அது கூட நடக்கலாம்னு சொல்ல வரேன். 2029 என்ன வேணாலும் நடக்கலாம். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ராஜவேல் நாகராஜன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இன்றைய தினம் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் தன்னோட அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே கட்சியிலே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தார். அதன் பிறகு கட்சியில பல்வேறு பொறுப்புகள்லையும் இருந்தார். ஸோ இப்போ இந்த பதவியிலிருந்து விலகி இப்போ ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்குறதுக்கான ஒரு முயற்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கான காரணம் இப்போ என்ன சார்? அவருடைய இலக்கே இங்க தமிழ்நாட்டில் ஒரு திமுக இல்லாத ஒரு அரசியல் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. ஸோ இன்னைக்கு அவருடைய அந்த அறிவிப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, அவருடைய ஜேர்னி அவர் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா தேமுதிகவில் ஆரம்பித்தேன். ஏன்னா தேமுதிக அன்னைக்கு ஒரு அல்டர்னேட் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகிட்டு இருந்த டைம். அவரும் கரெக்டாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப் தான் அவர் பண்ணார். ஈவன் தோ ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அவர் அவருக்கு அரசியல் ஆசை அப்படிங்கிறது அப்பையிலேருந்தே இருந்துச்சு. அதனுடைய வேற ஒரு சேனல் தான் அவர் சிவில் சர்வீஸ் எழுதினது, ஐபிஎஸ் ஆனது, அதெல்லாம் கூட. ஸோ வேற ஒரு வகையில் அரசியலோடு தொடர்புடைய ஒரு வேலைக்கு தான் அவர் போனார். அதுக்கு பிறகு அங்கேருந்து ரிசைன்மெண்ட் வந்தார். எனக்கு கடந்த 6 வருஷமாக நடந்ததெல்லாம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அவருக்கு ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் திமுக இல்லாத ஒரு அரசியல் களம் வேணும், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் அல்லது திராவிடம்ங்கிற நிலப்பரப்பு அல்லது திராவிடம்ங்கிற மொழி அல்லது இந்த மண் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் பற்றி அவருக்கு விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் ஓப்பன் அப் பண்ணி பேசணும். ஆனால் இந்த 2 கட்சிகள் மேலே அவருக்கு ஒரு ஓவாமை இருந்துச்சு. ஸோ ஒரு பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, என்னோட அரசியல்ங்கிறது திராவிடம் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கருணாநிதினு சொல்ல மாட்டேன், நான் கலைஞர் தான் சொல்லுவேன், எனக்கு அது மரியாதை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு பக்கம் திராவிடம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸாக இங்கே இருந்த விஷயங்களை உடச்சு பேசின அளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண் சார்ந்த விஷயங்களையும் அவர் முன்னிலைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணாரு. ஒரு தேசிய கட்சியில் அதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததாக அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அங்கே தேசிய கட்சிகள், அது பாஜக மட்டும் சொல்ல, தேசிய கட்சிகள்னு சொன்னால் காங்கிரஸையும் சேர்த்து கூட வச்சுக்கலாம், அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பல்ஸ் என்னன்னு புரியல, தமிழ்நாட்டினுடைய மொழி புரியலைங்கிறாரு. ஸோ மொழிங்கிறது தமிழ் புரியலன்னு அர்த்தம் இல்லை, இங்கே நம்மளுடைய உணர்வு என்னன்னு அவங்களுக்கு புரியல. நமக்கு இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது, நம்ம தேர்தலுக்கான வேலைகளில் நம்ம மும்முரமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் மகளிர் மசோதாவை கொண்டுட்டு அங்கே பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணுறீங்க. ஸோ தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, அது இங்கே பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அப்போ இந்த மண்ணினுடைய மக்கள் என்னவா தங்களை புரிஞ்சிருக்காங்க, ஏற்கனவே நமக்கு ரெப்ரஸன்டேஷன் கம்மின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுல டீலிமிட்டேஷன்ல நமக்கு இன்னும் ரெப்ரஸன்டேஷன் குறையுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா போயிட்டு வெடி வெடிக்கிறாரு, பட்டாசுலாம் வச்சாரு, கொடியெல்லாம் ஏற்றினாரு, கருப்பு சட்டை போட்டுலாம் பேசிட்டு இருந்தாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எதிர்கட்சிகள் அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீட் எடுத்துக்கலாம். அதே போல கடந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்ததா இருக்கட்டும். ஸோ இப்படி ஒவ்வொரு தேசிய கட்சியுமே ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொள்வதில் ஒரு சிக்கலோடு இருக்கிறதுனால தான் அந்த தேசிய கட்சிகளுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதனால ஒரு பிராந்திய கட்சி, ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு லோக்கல் பார்ட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கடந்த 6 வருடங்களா ஒரு தேசிய கட்சியில இருந்து அந்த நிலைமையை இங்க ஏற்படுத்த முடியாத சூழல் தான் இன்னும் இருக்கா? எக்ஸாக்ட்லி, அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவருமே அதை சொல்றாரு. இதுல அண்ணாமலை அவருடைய பாஜகவில் பயணித்த அந்த 6 ஆண்டுகள்ல அவர் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருக்காரு. அவர் கண்டினியூஸா வெற்றி பெற்று இருந்தாருன்னா அவர் இந்த ஐடியாலஜிலேருந்து வெளியிலே வர மாட்டார்ல. இப்போ 2021 எலெக்ஷன்ஸ்ல படுதோல்வி அடைஞ்சு, படுதோல்வினா விச் மீன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிடுறாங்க. இவங்க 4 எம்எல்ஏஸ் உங்களுக்கு கிடைச்சாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி பிஜேபின்னு பார்த்தீங்கன்னா growth. ஆனால் இவங்க இடம்பெற்ற அலையன்ஸ் ஆட்சி அமைக்கல, ஆட்சி இழந்துட்டாங்க. ஓவராலாக இந்த அலையன்ஸ் 75 சீட்டு கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வென்றாங்க. அதுக்கு பிறகு அதிமுக ஸ்பிளிட் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஸோ 2024
நடுவில் வந்த உள்ளாட்சி தேர்தலும் தான் அண்ணாமலை அவர்கள் சந்தித்த 2 தேர்தல். அவருடைய தலைமையில இந்த கட்சி வந்து 2 தேர்தல் தான் சந்திச்சிருக்கு. ஒன்னு ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இன்னொன்னு நாடாளுமன்ற தேர்தல். இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு கட்சி எந்த அளவுக்கு வளர்த்திருக்காரு, எவ்வளவு BLA போட்டிருக்காரு, எவ்வளவு பூத் கமிட்டிஸ் அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்காரு, பார்ட்டியுடைய பெர்ஸ்பெக்டிவா மாத்திருக்காரா, இதெல்லாம் தான் டிஸ்கஷன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 தேர்தல் அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்றாங்க ஒரு நம்பகமற்ற ஒரு தலைமை. ஏன்னா 10 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 வருஷம் மாநில கட்சியா ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வருது. தொடர்ந்து இத்தனை தேர்தலில் தோல்வியை சந்திச்சாலும் மாநில கட்சி அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. தொடர்ந்து அதை நோக்கி அவங்க களமாடுறாங்க. பட் தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கலன்னா தலைமை அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க தானே செய்யும். இல்ல அப்படின்னு மட்டுமே நீங்க அதை புரிஞ்சுக்க கூடாது. இது ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப சீமான் அவர்கள் இருந்தாங்க 1%, 4%, 6, 8ன்னு இப்ப போனாரு. மறுபடியும் இப்ப 8ல இருந்து சுருங்கி திரும்ப 4க்குள்ளார வந்து அவருடைய ஓட் பெர்சன்டேஜ் சுருங்கிருக்கு. அதே தலைமை தான், அதே முகம் தான், அதே முகத்துக்கு தான் ஏறினுச்சு. இப்ப அதே முகத்துக்கு இறங்கி இருக்கு. சீமானுக்கு பதிலா இது வந்து ஒரு நேஷனல் பார்ட்டின்னு வச்சுப்போமே. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சீமான், 3 வருஷம் கழிச்சு சாட்டை துரைமுருகன், அதுக்கு 3 வருஷம் கழிச்சு இடுமோனம் கார்த்தி, அதுக்கு 3 வருஷம் கழிச்சு பாக்யராஜன், இப்படி ரொட்டேட் ஆயிருந்தா இந்த கன்சிஸ்டன்டான growth அவங்க பார்த்துருக்க முடியாது. இப்ப விஜய்ங்கிற வேவ்னால குறைஞ்சிருக்காங்க. ஒருவேளை விஜய்னு ஒருத்தர் வரலைன்னா இந்த முறை கண்டிப்பா 8%ங்கிறத ஒரு 10, 12 ஒரு ஆக்கியிருப்பாரு. 200% அது எல்லோருக்குமே தெரியும். ஸோ நாம் தமிழர்களுடைய ஓட்டுகள் வந்து டிவிக்கு போயிடுச்சு. இல்லை டிவிக்கு வந்த உடனே மிகவும் பாதிப்புக்குள்ளான கட்சி நாம் தமிழர் தான் அப்படின்னு. ஸோ இப்படியான ஒரு நிரந்தரமான ஒரு முகம் தேவைப்படுது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட வந்து பாத்தீங்கன்னா 2016 அவர் நேரடியாக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படல. வேறு வகையில மறைமுகமான ஒரு தேர்வின் மூலமாக தான் அவர் வராரு. அதற்கு பிறகு மக்களை அவர் சந்தித்த தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சார். அதான் பிரச்சனை. இது வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சிருந்து மற்றதுல தோத்திருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ when it comes to அண்ணாமலை 2021 ஒரு தோல்விக்கு பிறகு இவருடைய தலைமை வருது. இவருடைய தலைமை வந்ததற்கு பிறகு 2022, 23 கிட்ட தான் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கான எலெக்ஷன்ஸ் நடக்குது. அப்போ வந்து அவர் தலைவராக இருக்காரு. ஒரு கூட்டணி இல்லாத ஒரு சூழல் வருது. அப்ப இன்னும் சொல்ல போனா அவர் இந்த அளவுக்கு தீவிரமா வந்து அவர் வந்து அதிமுகவை எதிர்க்கலாம். சின்ன சின்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணாரு. அதே அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்த உடனே மக்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்கலாம் பேசுறாரு. எல்லாமே இருந்திருக்கு. விமர்சிக்கவும் செஞ்சிருக்காரு, கூட்டணி கட்சிகள் அரவணைச்சு போகவும் செஞ்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை இப்போ ஸ்போர்ட்டிவா எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அவர் கட்சியை வளர்க்கணும்னா அவர் பாசிட்டிவா தானே பேசணும். அவங்க கட்சியை பத்தி அவர் நல்லாவும் மற்ற கட்சிகளை பத்தி தப்பாவும் பேசணும்னாங்க. அவர் வேலையை செஞ்சார் பிரதர். ஆனா என்ன சிக்கல்னா, நல்லாவே அவர் பண்ணியிருந்தாலுமே இங்க பார்ட்டியில ரூல் இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவரை மாத்துவாங்க. எலெக்ஷன்ஸ்க்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மாவட்ட தலைவர்களையும் மாத்தினாங்க. ஓகே, மாவட்ட தலைவர்களுக்கான டென்யூர் முடிஞ்சிருச்சு. இல்ல, அந்த மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி 3 வருடங்களுக்கு ஒரு தடவை தலைவர் மாத்துறது ரொட்டீன் அப்படின்னு இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த மாற்றம் செஞ்சது ஒரு சில விஷயங்கள். அதாவது குறிப்பா அதிமுக கூட கூட்டணியில இருந்திருந்தா நம்ம இன்னும் நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாம். 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல அதிமுக பாஜக மாறி இருக்காங்க. திமுக கூட்டணி பெரும்பாலும் வெற்றி பெற்றதையும் நம்ம பார்த்திருப்போம். ஒருவேளை அந்த சேர்ந்து பயணித்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தா அந்த இடத்துல ஒரு பாஜக எம்பியோ அல்லது ஒரு அதிமுக எம்பியோ அவங்க வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. நல்ல விஷயம். நானுமே இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டியில வரல. ஒரு இவங்க சொன்ன நம்பர்ஸ் அந்த கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் விரும்பல அப்படிங்கறத அந்த டைம்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்கள் விரும்பலங்கிறதுக்காக மட்டுமே டெல்லி பாஜக அதை ஒத்துக்கொள்ளலாம் இல்ல. நிறைய பேர் என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா, அண்ணாமலை மாநில தலைவரோட ஒரு பரிந்துரை தானே. இல்ல, அப்படி பார்த்தா அவர் மாநில தலைவருடைய பரிந்துரை அப்படின்னா இப்ப 2026 எலெக்ஷன்ல வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சது நயினார் நாகேந்திரனோட பரிந்துரையா இல்ல. அவங்க பரிந்துரையை முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணிங்கிறத முடிவு பண்ணதுக்கு பிறகு தான் தலைவர் யாருங்கிறதே முடிவு பண்றாங்க. சோ அப்ப டெல்லி தான் இதுல ஒட்டுமொத்தமா இதுல நல்லது நடந்தாலும் தவறாக நடந்திருந்தாலும் அதுக்கு பொறுப்பு டெல்லி தான் எடுத்துக்கணுமே தவிர அண்ணாமலையுடைய ரோல்ங்கிறது கம்மி. இப்ப அண்ணாமலை போயிட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு 2024 நான் தனியா தான் போகணும்னு சொல்றாரு. டெல்லி கிட்ட அதுக்கான ப்ரூவன் நம்பர்ஸ் இருக்கு. இல்ல நம்ம ஏடிஎம்கே கூட போனா நம்ம 20 சீட் வின் பண்ணிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா 20 சீட்டை சும்மா அண்ணாமலைக்காக காவு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மேல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கிட்ட அப்போதைக்கு உண்மையாவே வேலிடேட் பண்றதுக்கு அவங்க கிட்டயும் தரவுகள் இல்ல. ஓகே, சோ அதிமுக வந்து ஸ்டபானா இருந்தார். யார் ஸ்டபானா இருந்தார்? எடப்பாடி பழனிசாமி ஸ்டபானா இருந்தார். அவர் என்ன நினைச்சாருன்னா 2026ல நம்ம ஜெயிக்கணும்னா 2024ல இருந்தே நம்ம பாஜகவை கழட்டி விடணும்னு நினைச்சாரு. பாஜக ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சாரு. சோ இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் பாஜக தனியா நிக்கிறதுங்கிறது. அண்ணாமலையினுடைய முடிவுங்கிறது அதுல கம்மியான ஃபேக்டர் தான். அண்ணாமலையும் விரும்பினார், எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விரும்பவில்லை என்பது மிக முக்கியமான காரணம். அண்ணாமலைக்கு என்ன ஆசை? நான் தனியா நின்று என்னுடைய நம்பர்ஸ் என்னன்னு காட்டணும், என்னுடைய கட்சி வந்து நிறைய இடங்கள்ல போட்டியிடணும், எப்போதுமே கூட்டணியில நின்று யாரோ ஒருத்தவங்க தலைமையில நம்ம நிக்கிறோம், அப்புறம் 5 சீட் 10 சீட் நிக்கிறோம். 2014க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, ஏன்னா அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்டிஏல 2 MP செலக்ட் ஆனாங்க. அன்புமணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் எலெக்ட் ஆனாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு மறுபடியும் வருது. ஸோ நம்ம பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா 2019ல என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம்ல. ஒரு படம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூர்யாவுக்கு வந்து பல ஹிட் முன்னாடி வந்திருக்கலாம். இனிமே சூர்யாவோட பெஸ்ட் எது? கருப்பு தான். கருப்பு வச்சு தான் அடுத்த படத்தை மெஷர் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா 2019ல இவங்க என்ன பண்ணாங்க? 2019ல 38 சீட்டு திமுக ஜெயிச்சது. ரவீந்திரநாத் மட்டும் தானே ஜெயிச்சாரு. ஸோ தேனியில் அவர் மட்டும் தானே ஜெயிச்சாரு. அப்போ இந்த அலையன்ஸ் வந்து ப்ரூவன் அலையன்ஸா?
இந்த கூட்டணி சேர்ந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏதாவது ஒரு தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து வெற்றி பெற்றாங்க, அந்த வெற்றி கூட்டணியை அண்ணாமலை உடைச்சிட்டாருன்னு சொன்னா அந்த வாதத்தை நான் ஏத்துப்பேன். இவங்க 2 பேரும் எப்ப சேர்றாங்க? 2019. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை, அதாவது அவங்க வந்து ஒரு முறை 1998 அவங்க வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு ஆதரவு வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கல. கரெக்ட் தானே? 2014 மோடியா லேடியான சேலஞ்ச் பண்ணாங்க. 2016 அவங்க தனியா நின்று வென்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய மறைவுக்கு பிறகு 2016 எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறாரு. 2019 தான் அதுக்கு பிறகு எலெக்ஷன்ஸ் வருது. 19 எலெக்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்னாங்க. தோத்தாங்களா? 38 சீட்டு தோத்தாங்களா? 2021 எலெக்ஷன்ஸ் வருது, சேர்ந்து நின்னாங்களா? தோத்தாங்களா? ஸோ அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியை அவர் உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் கிளைமே கிடையாது. இப்ப சொல்லலாம் சேர்ந்து இருந்தா 20 சீட் வந்திருக்கலாமே, ஏன் அமித்ஷாக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அரசியல் சாணக்கியர் அவருக்கு தெரியாதா? 20 சீட்டை மிஸ் பண்ணுவாங்களா? அப்போ அவங்களும் என்ன நினைச்சாங்கன்னா அண்ணாமலையினுடைய கேம் பிளான் ஒர்க் ஆகும். 2021 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 4 பாஜக எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு அண்ணாமலை அவர்களோட தலைமை வருது, நாடாளுமன்ற தேர்தலை தனிச்சு எதிர்கொள்றாங்க. இப்ப இந்த 26 தேர்தல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் எதிர்கொண்டாங்க. கடந்த முறையை விட ஒரு 7 சீட்டு கூடுதலா தான் இந்த இடத்துல போட்டிட்டாங்க. ஆனாலுமே இந்த வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சீட்டு தான் இந்த தடவை வெற்றியும். இந்த ஒரு சீட்டு ஜெயிச்சதுக்கும் அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லுவீங்களா? அண்ணாமலை காரணம் இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப அனலைஸ் பண்ணாம ஒரு விஷயம் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது அனலைஸ் பண்ணிருப்பாங்க, ஃபீல்ட்ல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த தடவை அது கூடுதலா ஒர்க் பண்ணிருக்கும். அண்ணாமலை அதுதான் சொல்றேன், இதுதான் முக்கியமான சிக்கல். இப்பதான் நீங்க சரியான இடத்தை தொட்டிருக்கீங்க. சோ அப்போ அண்ணாமலை விருப்பப்பட்டதுனால தனியா போகல, அண்ணாமலையும் விருப்பப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி இவங்க கூட கூட்டணி வச்சுக்க விரும்பல, திரு அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் ஆனாரு, அதனால இந்த கூட்டணி அமைஞ்சது. 2026 என்ன நடந்தது? அண்ணாமலை சீன்லயே இல்ல. யார் கூட கூட்டணி வைக்கணும், யார் கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இல்ல. அவர் போட்டியிட கோவை தெற்குல விருப்பம் தெரிவிச்சதாகவும் அதையும் நான் சொல்றேன். முதல்ல அவருக்கு வந்து விருப்பம் இல்ல. ஒருவேளை அவர் கேட்கிற சீட்டு கொடுத்திருந்தா அவர் நின்று இருப்பாரு. அது ஏன் கொடுக்கலங்கிறதையும் நான் இந்த இன்டர்வியூலயே நான் சொல்றேன். சோ அப்போ 2026 தேர்தல் பொழுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அலையன்ஸ் லாஸ்ட் நிமிஷத்துல ஃபார்ம் ஆகல, கடைசி நிமிஷத்துல தேமுதிக போனாங்களா, அப்படி போகல. ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், அண்ணாமலை அவர்கள் தான் பாஜக, அண்ணாமலை அன்னைக்குதான் மாநில தலைவர்ல இருந்து அவர் ஸ்டெப் டவுன் ஆகிறாரு. நயினார் நாகேந்திரன் புதிய மாநில தலைவர், இன்னையில இருந்து அலையன்ஸ் தொடங்குன்னு சொல்லி இந்த பக்கம் மாநில தலைவர் அறிவிக்கிறாங்க, இந்த பக்கம் கூட்டணி அறிவிச்சாங்க. நடந்ததா? கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 12 மாதம் இருந்தது. 2 அலையன்ஸும் சேர்ந்து ஜெல் ஆகி பழைய கசப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேலை பார்த்தாங்கன்னே வச்சுப்போம். கொடுக்கப்பட்ட சீட்டுகளில் பாஜகவினர் மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளாகினர். 27 சீட்டு கொடுத்தாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணா கூட இதோட பெட்டரான கான்ஸ்டிட்யூன்சி சூஸ் பண்ணுவோம். சோ ரேண்டமா போய் தொடுங்க, அங்க தொடுங்கன்னு தொட்டா கூட இதோட பெட்டரான கான்ஸ்டிட்யூன்சி சூஸ் பண்ணுவோம். 27 கான்ஸ்டிட்யூன்சி அதிமுக அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுமே பாஜக அந்த இடத்துல போய் நிக்க வேண்டிய சூழல். அதுதான் முக்கியமான கேள்வி. அதுதான் இப்ப ஏன் அண்ணாமலை வெளியில போனார்னா அதுக்கான காரணம் இது. ஒரு நேஷனல் பார்ட்டி இந்த 27 சீட்டையும் நயினார் நாகேந்திரன் விருப்பப்பட்டு வாங்கியிருக்க மாட்டாரு. நயினார் நாகேந்திரன் போயிட்டு வாங்கிட்டு வந்துட முடியுமா? அவர் பதில் சொல்லணும்ல. யாருக்கு பதில் சொல்லணும்? மேல இருக்கக்கூடிய டெல்லி தலைமைங்கிறது யாரு? மறுபடியும் சொல்ற அமித்ஷா தான். இப்ப அமித்ஷாவுடைய பார்வைக்கு இது போயிருக்கும். அந்த 27 சீட்ல ஜெயிக்க முடியுமா முடியாதுன்னு தெரிஞ்சுதானே பெட் பண்றாங்க. அப்போ எல்லா முடிவுகளையும் மேல இருக்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி மேல இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை பலி, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் பலி, இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் பலி அப்படின்னா இது தப்புன்னு சொல்லுவார். இதுல என்ன அவர் வெளியில வரணும்னு நினைக்கிறார். ஏன் தோல்விக்கு நான் முதற் காரணமா இருக்கணும், அதை ஏத்துக்கணும். இப்ப ஸ்டாலின் சொல்றாருல, இந்த தோல்வியை நான் மனப்பூர்வமாக ஏத்துக்கிறேன். ஏன்னா அவர்களே மாநிலத்துல ஒரு தோல்வி ஏற்படுதுங்கிறப்ப அது மாநில கட்சியா இருந்தாலும் சரி, தேசிய கட்சியா இருந்தாலும் சரி, அது அந்த கட்சி தலைவரோட இதுலதான் வந்து வெளியே. அப்கோர்ஸ் அவர் தான் எடுத்துக்கணும். அண்ட் இன்னொன்னு அந்த முடிவுகள் அவங்க எடுத்து அவங்க அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ சீமான் வந்து செய்யாத தப்புக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. உண்மைதானேங்க. இப்ப 4% சீமான் வாங்கியிருக்காரு. சீமானுடைய சதவீத வீழ்ச்சிக்கு அவர் தான் காரணம். வேற யாராவது காரணமா? அமித்ஷா காரணமா? இல்ல மோடி காரணமா? இல்ல அண்ணாமலை காரணமா? யாரும் காரணம் கிடையாது. ஆனா பாஜக ஏன் நீங்க 4 சீட்ல இருந்து 1 சீட் வந்தீங்கன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், இதுக்கு நயினார் நாகேந்திரனையோ அண்ணாமலையோ இன்னும் சொல்ல போனா இந்த 27 சீட்ல நின்ன வேட்பாளர்களே குறைய சொல்ல முடியாது. நீங்க வெல்வதற்கே வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை கொடுத்துட்டு நீங்க அதுல போயிட்டு கண்டெஸ்ட் பண்ணுங்கிறீங்க. அவன் கண்டெஸ்ட் பண்ண போகும்போதே அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? சோ அதுல ஒரு 27 ஒரு 3-4 கான்ஸ்டிட்யூன்சிஸ் தான் பாசிட்டிவான கான்ஸ்டிட்யூன்சிஸ். அந்த 3-4 கான்ஸ்டிட்யூன்சி இந்த விஜய்ங்கிற வேவ்ல, இந்த டிவிகே வேவ்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் அதான் தொட வரேன். அப்போ மீண்டும் அண்ணாமலை ஒருவேளை மாநில தலைவராக தொடர்ந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்த 3 வருஷம் மறுபடியும் பார்ட்டியை செட்டரேட் பண்ணி மறுபடியும் நீங்க 29 வந்து திரும்ப அதிமுக கூட்டணி அவங்க கொடுக்குற 2 சீட்டை வாங்கிக்கோங்க, 5 சீட்டை வாங்கிக்கோங்க, 7 சீட்டை வாங்கிக்கோங்க வாங்க வச்சா இந்த உழைப்புங்கிறது மறுபடியும் வேஸ்ட் ஆயிடும். அவர் உள்ளார வரும்போது 35-36 வயசு, இன்னைக்கு அவருக்கு 41-42 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவருக்கான இந்த ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10 ஆண்டுகள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் 51 வயதுல சிஎம் ஆயிருக்காரு. அவருக்கு இப்போ 41 வயசு ஆகுது. இந்த ஜூலை வந்தா 42. ஸோ இவர் இன்னொரு 10 வருஷம் இவருக்கான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வேணும்னு நினைக்கிறாரு. யார் கூட அலையன்ஸ் வைக்கணும், யார் கூட வைக்கக்கூடாது, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும், யாரை எந்த பொறுப்புல இருந்து எடுக்கணும்,
இங்க சேர்க்கறது யாரு, நீக்கிறது யாரு, இது எல்லாத்துக்குமே பாஜகங்கிறது ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் பார்ட்டிங்க. அதுக்குள்ளார நிறைய படிநிலைகள் இருக்கு. அவர் வந்து ஆர்எஸ்எஸோட மீட்டிங்ல போய் உட்காரணும், ஜூம் கால் அட்டன் பண்ணணும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தர் வருவாங்க, சம்மந்தமே இருக்காது, தமிழ்நாட்டை பற்றின ஒரு பேசிக் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உடைய ஒரு நுவான்சஸே தெரியாத ஒரு ஆட்கள் எங்கிருந்தோ ஆந்திரால இருந்தும் உண்மை 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 அதுதான் அவர் சொல்றாரு. என்னுடைய அரசியல் பாதைங்கிறது வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு அதிருப்தி ஏற்படுது, ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அதை அட்ரஸ் பண்ணி வெளியில 1.5 வருஷமா அவர் அன்கம்ஃபர்டபிளா இருந்தேங்கிறது சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தார், மாறும்னு நினைச்சாரு. இது வந்து எப்படின்னாங்க, நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ தன்னுடைய 78வது வயதுல கிட்டத்தட்ட ஒரு 20 வயசுல அரசியலுக்கு வந்து ஒரு 58 வருஷம் அரசியல் பண்ண கட்சியை விட்டுட்டு செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில போய் சேர்றாரு. எவ்வளவு ஒரு டஃபஸ்ட் இது, 78 இயர்ஸ். ஓகே, ஸோ வயோதிகம்ங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது 55 வருஷத்தை ஒரு கட்சியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்ன தைரியம்? இன்னொரு கட்சிக்கு போறோம், அந்த கட்சியில யாருன்னே தெரியாது, நம்மளை எப்படி மதிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க. 55 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல இருந்தே யோசிக்காம போறாங்க. அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறாரு, ஒரு 1.5 வருஷம் பாக்குறாரு, மாறுதான்னு பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, அமைதியா இருந்து பார்த்தாரு, எதுவுமே மாறல. அவர் நினைச்ச மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இங்க உருவாகவே இல்லை. அந்த சஃபகேஷன்ல இருக்க வேணாம்னு நினைக்கிறாரு, ஒரு அன்போட ஒரு மரியாதையோட வெளியில எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதா என்னோட பார்வை. அதே போல மாநில கட்சிகள் ஒரு மாநில கட்சியா உருவெடுத்து நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறதையும் முன்வைக்கிறாரு. ஏற்கனவே திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, நாம் தமிழர் இருக்காங்க, இப்ப புதுசா நாங்க தான் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த தாவேக்காவும் இப்ப ஆட்சியை பிடிச்சு அவங்க தங்களோட பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அண்ணாமலை அவர்கள் உள்ள வரும்போது இது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறேன். இது ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. எப்படி நான் சொல்றேங்க, இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து எல்லோரும் சொல்வது போல தற்கொரிய அது இது படிக்காதவங்க விசிலடிச்சாங்க குஞ்சுகள்னு நான் இது பண்ண விரும்பல. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடு வாக்கு செலுத்துறாங்க. கூடுதலாக அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15-20 ஆண்டுகளாக மாற்றம்ங்கிற வார்த்தையை பல பேர் இங்க விதைச்சிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் வந்து அரசியல் தாண்டிய மாற்றங்களை பற்றி, சமூக மாற்றங்களை பற்றி பேசினார். அங்க தொடங்கினது அது. ஸோ ஒரு கனவு காணுங்கள் அவர் சொன்ன வார்த்தையில் ஆரம்பிச்ச அந்த மாற்று அரசியல்ங்கிறதுக்கான ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஷேப், அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேரை நகர்த்தி கொண்டு வந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் நகர்த்தினாரு, சீமான் நகர்த்தினாரு, திரு சகாயம் அவர்கள் வந்தா நகர்த்துவாருன்னு நம்புனாங்க. இங்க இருக்கக்கூடிய மாற்று அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அமைத்த ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அவங்க கொஞ்சம் நகர்த்துறாங்க. மக்கள் நீதி மையம்னு கமலஹாசன் வந்து கொஞ்சம் நகர்த்தினாரு. இவங்க எல்லோருமே நகர்த்தி கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. ஒரு எலெக்ஷன்ல 2 எலெக்ஷன்ல ட்ரை பண்ணாங்க. அதுக்கு பிறகு சோர்ந்து போயிட்டாங்க. எக்ஸப்ட் சீமானை தவிர்த்து மீதி எல்லோரும் சோர்ந்து போய் ஏதேதோ வழிகளில் வேறு கூட்டணிகளை வெவ்வேறு கட்சிகளை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஸோ அப்போ மக்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது இந்த மாற்றம்ங்கிறது நடக்காதா? ஸோ திமுக இல்லாம இன்னொருத்தவங்க நம்மள ரூல் பண்ணா எப்படி இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 திராவிட கட்சிகளுமே எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒன்னு திமுக, அப்போ அதிமுக வரல. அதிமுக வந்ததற்கு பிறகு 2 கட்சிகளும் தான் மாறி அதிமுக ரூலிங்னா இவங்க எதிர்கட்சி, இவங்க ரூலிங்னா அவங்க எதிர்கட்சிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலையை மாத்தி முதல் முறையாக திமுகவும் எதிர்கட்சி, அதிமுகவும் எதிர்கட்சி. நீங்களோ நானோ நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ யாருமே கனவு காணாத ஒரு விஷயம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கான ஸ்பேஸ் இருக்கும்போது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே, ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை பிம்பம், ஒரு நாயக பிம்பம், ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ், 30 வருஷம் சினிமால நடிச்சாரு, ரசிகர்கள் இருந்தாங்க, யோசிக்காம ஓட்டு போட்டோம்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆட்சி அதிகாரம் வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள்ல மாநில உரிமைகள் பத்தி பேசல, ப்ராப்பரான செயல்பாடுகள் இல்ல, மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய இடங்களில் சொதப்புறாங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது. இந்த விமர்சனங்களை இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணா தனக்கான ஸ்பேஸை உருவாக்க முடியும் நம்புறாரு. 2021 to 26 வரைக்குமான காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மிக கூர்மையான விமர்சனங்கள், எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 6 மாசம் தான் எடப்பாடி ஆக்டிவா இருந்தாரு. 4.5 வருஷம் அவர் வந்து எங்க இருந்தாருன்னே தெரியல. அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்ப எம்டியா இருந்துச்சு. அதை அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாரு, தினசரி பேட்டிகள் அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத பிரதானப்படுத்தின அண்ணாமலையோட முக்கியத்துவம் தேசிய தலைமைக்கு புரியலையா? புரிஞ்சதுனால தானே அவருக்கு ரெகனைஸ் கொடுத்தாங்க. அவர் ரெகனைஸ் பண்ணதுக்கு எல்லாமே அவர் புரிஞ்சுதான் பண்ணாங்க. இப்போ என் மக்கள் மாதிரியான ஒரு மிகப்பெரிய யாத்திரை, ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி கிட்டத்தட்ட 100-150 நாள் நடந்துச்சு. ஸோ அமித்ஷா வந்து தொடங்கி வச்சாரு, மோடி வந்து முடிச்சு வச்சாரு. ஸோ அதெல்லாமே பண்ணாங்க. நான் பண்ணலன்னா சொல்ல மாட்டேன். பண்ணாம இருந்தது ஆரம்பத்திலேயே அவர் வெளியில வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு என்னென்ன சொன்னாங்களோ அல்லது இவர் என்னென்ன விரும்பினாரோ அது எல்லாத்தையும் செய்யறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆனால் இங்கு பாஜகங்கிறதுக்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கலை யதார்த்தம். அதை நம்ம ஒத்துக்கணும். பாஜக ஆதரவாளராக இருந்தாலும் பாஜக எதிர்க்கிறவங்களா இருந்தாலும் ஓப்பனா ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். இன்னும் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க ஊறி போயிருக்குது. நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரேண்டமா ஒரு வயல்வெளியில வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்போ அவர் ஏதோ ஒரு காரணம், ஓகே, ஏதோ ஒரு விலை ஏறிடுச்சுன்னு சொல்றாரு. யோசிக்காம மோடியை திட்டுறாரு. மோடிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேஸ் விலை ஏறிச்சு, உங்களுக்கே தெரியும். எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு ஈரான் இஸ்ரேல் போரா இருக்கட்டும் அல்லது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள் தொடர்பாக சம்பந்தமே இல்லாம கேஸ் விலை ஏறதுக்கு மோடி இடம் பண்ணுவாரு. மோடி போயிட்டு அங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தானே சார் அது மக்கள். அதுதாங்க நான் சொல்ல வரேன். என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கேட்கறது தப்பு இல்லை. ஆனா ஜியோ பொலிட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ கோவிட் வந்துச்சு, லாக்டவுன் போட்டாரு. மோடியா லாக்டவுன் போட்டாரு?
கோவிட் வந்தபோது லாக்டவுன் போடலைன்னா இன்னும் கொத்தா மனிதர்கள் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு அசாத்தியமான ஒரு சூழல் வருது. இல்ல பாஜக வந்ததற்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு கொரோனா தொற்று மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இந்தியால எந்த ஒரு பிரதமரும் சந்திக்காத ஒரு விஷயம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்டிஃபை பண்ணலைங்க, மறுபடியும் சொல்றேன். கேஸ் விலை, பெட்ரோல் விலை, ஒரு அடிப்படை தேவைகள், வாழ்வாதாரம், நான் எதையுமே மறுக்கல. நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப இது எல்லாமே ஏன் இது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு? ஏன் கேஸ் விலை வந்துச்சுன்னா உங்க மக்கள் எல்லோரும் போராடுற மாதிரி, இல்ல திமுக மாதிரி மோடி அரசே பெட்ரோல் விலையை குறை, டீசல் விலையை குறை, கேஸ் விலையை குறைன்னு ஏன் அண்ணாமலையால சொல்ல முடியல? ரெண்டு விஷயம். அவர் இனிமேல் அதை சொல்லுவாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தேசிய சொல்லியிருக்காரு தேவையான கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்றோங்கிற ஒரு உதாரணம் சொல்றேன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே புழக்கத்துக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லா செய்தி தொலைக்காட்சிகள்லையும் மத்திய அரசு தான் பேசியிருக்காங்க. ஈவன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக்ல மத்திய அரசு தான் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அப்போ 2021 திமுக ஆட்சிக்கு வந்தோடனே பாஜகவுக்கு எதிரான நரேட்டிவை ஷார்பன் பண்ணணும்னே அவங்க ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை காயின் பண்றாங்க. இன்னைக்கு பல ஊடகங்கள், ஏன் டிபேட்லேயே கூட நீங்க ஒன்றிய அரசு தான் நீங்க பேட்டி எடுக்கும்போது சொல்றீங்க. அப்போ மத்திய அரசு ஒன்றிய அரசா திமுக மாத்துறத நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்? அதை ஏன் ஒரு செய்தி தொலைக்காட்சி ஃபாலோ பண்ணணும்? ஒன்றியம் அது ஒரு பொதுவான ஒரு சொல் தானே. இல்ல அதுதான் சொல்ல வரேன். அது பொதுவான ஒரு சொல்லாக, வெறும் சொல்லாக சொல்லப்படுவதில் எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு அரசியலை கூர்மைப்படுத்துறோம் இல்லையா, ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை கூர்மைப்படுத்துறோம் இல்லையா, இத அண்ணாமலை பண்ண மாட்டார். நியாயமான கோரிக்கைகளுக்கு எதிர்ப்பார். இப்ப சிபிஎஸ்சியில மும்மொழி விஷயத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், உடனடியாக இந்த கல்வியாண்டு முதல் பண்ணணுங்கிற பொழுது அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இல்ல அதுக்கான போதுமான கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி கேஸ் டு கேஸ் அவருடைய முன்னாடி பாஜகவோட நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது மும்மொழி கொள்கை படிச்சா என்ன தப்புங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்பவுமே நான் சொல்றேங்க, இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை தொடர்பாக ஒரு விவாதம் எடுத்தோம் அப்படின்னா, இப்ப என்னோட கான்செப்ட்ல கேட்டீங்கன்னா மும்மொழி படிச்சா என்ன தப்பு கிடையாது. நான் வந்து ஹிந்தி படிக்கலைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்தி படிக்காதனால எனக்கு எந்த விதமான இழப்புகளும் இல்லை. இப்ப என்னுடைய பார்வையில எனக்கு ஹிந்தி படிக்காது எனக்கு இழப்பாக தோணுது. எனக்கு லிங்க் லாங்குவேஜா என்னால இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். தமிழ் என்னுடைய தாய்மொழி, எனக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு பற்று இருக்குது. என் மொழியை பத்தி யாராவது தப்பா பேசினா அவங்களை குறவலையை கடிக்கிற அளவுக்கு எனக்கு என் மொழி மேல எனக்கு ஆர்வம் இருக்குது. ஆனா அதுக்காக நான் ஹிந்தி படிக்காம தடுக்கப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இது என்னோட பார்வை. இப்படி அண்ணாமலையினுடைய பார்வைகளை அண்ணாமலை இனிமேல் தயங்காமல் பேசலாம், ஓப்பனா பேசலாம். அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது, நான் உங்களுக்காக ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கோடிட்டு காட்டுறேன். என்எல்சியில சுரங்கங்களை விரிவுபடுத்துவதற்காக நிலம் கையகப்படுத்தின குடும்பங்களுக்கு வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்காம இழுத்தரிச்சிட்டு இருந்தாங்க. மத்திய அரசை கண்டிச்சு கடிதம் எழுதினாரு. ஆனா அது இங்க சோசியல் மீடியால பெருசா பிக் ஆகல, நேஷனல் மீடியாஸ்ல பெருசா பிக் ஆகல. அவர் எழுதினாரு, கடிதம் எழுதி இந்த மாதிரி மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதி உடனடியாக அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு எழுதினாரு. சோ அவருடைய தலைமையில இன்னைக்கு அவரே குறிப்பிட்டாரு இல்லையா, கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்பொழுது மேகதாடு அணை கட்டுவதை தடுக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாரு. தஞ்சாவூர்ல உண்ணாவிரதம் இருந்தார். சோ அப்போ அவரு ஆரம்பத்துல விரும்பினதே அதுதான். இன்னும் சொல்ல போனா அவருக்கு தமிழ் தேசிய கொள்கைகள் ஈடுபாடு அது மேலேயும் அவருக்கு ஒரு பார்வை உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனைமரம் பத்தி ஒரு விஷயம் பண்ணணும், சீமான் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ஒரு பாஜகவில் இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி அவர் இன்னைக்கு வெளியில் வந்து தனக்கான ஒரு அரசியலை உண்மையாகவே ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சராசரியான ஒரு ஓபிசி கேட்டகரியிலிருந்து வந்த ஒரு சாதாரணமான ஒரு விவசாயியினுடைய மகன் லோன் வாங்கி தான் அவர் ஐஏஎம்லேயே படிக்கிறார். ஸோ அவர் வந்து வேலை பார்த்துட்டு அவர் வந்து ஐபிஎஸ் ஆகி சம்பளம் வாங்கி தான் அந்த ஐஏஎம்ல அவர் வாங்கின லோனே அவர் அடைச்சிருக்காரு. ஸோ அப்படியான ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து பின்னணி. உடனே சொல்லுவாங்க சாதாரண குடும்பங்கிறாங்க, 100 ஏக்கர் இருக்கு, 50 ஏக்கர் இருக்கு, அதெல்லாம் குடும்ப சொத்துக்கள். அந்த காலத்துல அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏக்கருங்கிறது வெறும் காடு. ஓகே, அது காடுன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல அந்த கொங்கு சைட்ல எவ்வளவு காடு இருக்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே அதெல்லாம் காடு, பெரிய ஃபர்டைல் லேண்டோ இல்ல ஒரு ஏக்கர் 1 கோடி போற நிலங்களோ இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து ஒரு படிக்காத ஒரு சாதாரணமான ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்து படிச்சு ஐபிஎஸ் கிளியர் பண்ணி அதுக்கு பிறகு அவர் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணி அவர் ஒர்க் பண்ண ஏரியாஸ் எல்லாத்துலயும் அவருக்கு நல்ல பேரை வாங்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஒரு மக்களுடைய அபிமானத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் பெற்ற முடியாது. இன்னைக்கு மக்களுடைய அபிமானம் அவருக்கு இருக்கதான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வீத லீடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 லட்சத்துக்கும் அதிகமானவர் இதுவரை பதிவு செய்திருப்பதாக நம்ம பாக்குறோம். சோ அப்ப அந்த அன்பு அவர் மேல இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த அன்பு அவர் சரியான விதத்தில் மக்களுக்கான குரலாக, தமிழ் மக்களுக்கான குரலாக ஒலிக்கணும்னு நினைக்கிறார். இப்ப எம்ஜிஆர் அவர்கள தொடங்கி இப்ப விஜய் அவர்கள் வரைக்கும் மக்கள் இயக்கமா இருந்த நிறைய மக்கள் இயக்கமா இருந்து கட்சிகளா உருப்பெற்றிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப அண்ணாமலையும் அதே வழியில வராரா? ஏன்னா இன்னொன்னு கல்ட் பாலிடிக்ஸ் மனநிலையில இருந்து மக்களை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இது வந்து இன்னும் அரசியல் படுத்த வேண்டிய தேவை அதிகமா இருக்குங்கிறத உணர்ந்து அவர் அரசியல் பயன்படுத்த வேண்டிய தேவை அதிகமா இருக்குங்கிறத இன்னைக்கு திமுக போன்ற கட்சிகளே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களே வந்து ஜென்சி பக்கம் திரும்புறாங்க. ஸோ ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு கூட்டம் நடத்துறாங்க. தற்குறிகள்னு பேசுறது தவறுன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தை நம்ம அரசியல் மயப்படுத்த தவறிட்டோங்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஓப்பனா சொல்றாரு, எதிரி யாருன்னு தெரியாம யார் கூடயே சண்டை போட்டு இருந்துட்டோம், எங்கெங்கேயோ ஓட்டு கேட்டோம், நம்ம வீட்டில் ஓட்டு கேட்காம விட்டுட்டோம்னு ஓப்பனா சொல்றாரு. ஸோ அப்போ எல்லோருமே அவங்களுடைய தவறுகள்லேருந்து திருத்திக்கிறாங்க. ஸோ இது ஒரு ரைட் டைம். ஒரு பக்கம் உதயநிதி, இன்னொரு பக்கம் விஜய்,
இன்னொரு பக்கம் அண்ணாமலை. இப்படியான ஒரு 3 துருவங்கள். ஒரு பக்கம் பியூர் திராவிடம், இந்த பக்கம் அவர் ஆல்மோஸ்ட் டிவிகே இஸ் நத்திங் பட் மோர் ஆஃப் ஏடிஎம்கே. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏடிஎம்கேவினுடைய இன்னொரு வடிவம். எப்படி எம்ஜிஆர் வந்து அங்க கடவுள் மறுப்புலாம் பேசலையோ, எப்படி எம்ஜிஆர் வந்து எல்லா விதமான மக்களையும் இன்க்ளூசிவா கொண்டுட்டு வந்து ஒரு அவருடைய ரசிகர்களை வந்து மினிஸ்டர்ஸ் ஆக்குனார். இப்போ எப்படி நம்ம தாவேகா அமைச்சரவையை பார்த்து நம்ம வந்து சொல்றோமோ அப்படிதான் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க இல்லை எம்ஜிஆருக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருந்தவங்க இவங்களாம் அமைச்சரா அப்படின்னு தான் அப்போதைக்கு விமர்சிச்சாங்க. அதையெல்லாம் முடச்சுதான் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஷைன் ஆனாங்க. அன்னைக்கும் இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டை வந்து மினிஸ்டர்ஸ் ரன் பண்ணல, இங்க இருந்த செக்ரட்டரிஸ், இங்க இருந்த பியூரோக்ராட்ஸ் தான் ரன் பண்ணாங்க. அவங்க தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த பவரும், வேற யாருமே முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. தலைமைச் செயலாளரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிஎம் தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சூழல் இப்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அதை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு ஒரு கருணாநிதிக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஸோ கலைஞர் கருணாநிதி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் எதிர் அரசியல் செய்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு திமுக அந்த இடத்துல இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின். நிறைய கிரைசிஸ் இருக்கு. திமுகவில் மேபி ஒரு பிளவு வரலாம். கனிமொழி தலைமையில ஒரு ஃபேக்ஷன் ஒர்க் ஆகலாம், உதயநிதி ஸ்டாலின் தலைமையில ஒரு ஃபேக்ஷன் ஒர்க் ஆகலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார தமிழ்நாட்டிலுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு தனக்கான ஒரு இடம் ஒன்று உருவாகும்னு அண்ணாமலை நம்புறாரு. ஸோ அப்போ அவருடைய அரசியல் என்னவாக இருக்கும்? ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்க இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, ஒரு முறை படித்தவர்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க அப்படின்னு அவர் கேட்கலாம். அது மக்கள் கிட்ட ஒர்க் ஆகலாம். ஏன்னா தமிழ்நாடுங்கிறது நம்ம சொல்றதே என்னன்னா நம்ம லிட்ரஸி ஹை ரேட்டு, அறிவாளிகள், இன்டெலெக்சுவல்ஸ் சொல்றோம். ஸோ அப்போ ஒரு திராவிடத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு திராவிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன உட்கூறுகள், அதை நான் சொல்றது இவங்க சொல்லக்கூடிய இந்த திமுக அல்லது திராவிடர் கழகம் பேசக்கூடிய அந்த திராவிடம் இல்லை, ஒரிஜினலா திராவிடம்ங்கிற நிலப்பரப்புக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மண்ணுக்கான மக்களுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு கூடுதலாக தன்னுடைய அரசியலை தனக்கான ஸ்டைல்ல அவர் பேசினாரு அப்படின்னா அது மக்கள் கிட்ட ஒரு இடம் கிடைக்கும் நம்புறாரு. அதுக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு அவர் பிலீவ் பண்றாரு. அதே போல எவ்வளவு பெரிய ஐடியாலஜி கொண்ட ஒரு கட்சியா இருந்தாலும் கட்சியில அந்த இடத்துல தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்காத போது அது அழிவுல தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இது பாஜகவுக்கான ஒரு எச்சரிக்கையா நம்ம பார்க்கலாமா? இருக்கலாம், தப்பு கிடையாது. உண்மையை சொல்றாரு இதுல. இல்ல பாஜக திரும்பவும் அதேதான் ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணு, திரும்ப அதை கேட்கறதுக்கான காரணம் அதுதான். ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல அதை அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம அந்த விஷயத்த சொல்ல வேண்டிய அவர் அட்ரஸ் பண்ணலன்னு நமக்கு தெரியாது இல்ல. அவர் யார் யார்கிட்ட சொல்லணுமோ அன்னைக்கு வந்து அவர் என்கிட்ட சொல்லிருக்க முடியாது, உங்ககிட்ட சொல்லிருக்க முடியாது. பொதுவெளியில வெளிவர விஷயங்களை வச்சுதான் நம்ம பேச முடியும். ஒரு தலைவராக நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரா அப்படின்னா ரொம்ப கண்ணியமா நடந்திருக்காருன்னு. இன்னைக்கு கூட அவருக்கான வாய்ப்பு அவ்வளவு இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், யார் யாரையோ கை காட்டிருக்கலாம். இன்னைக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். சோசியல் மீடியா முழுக்க பத்தி எரிஞ்சிருக்கும். இவங்க தான் என்ன அரசியல் பண்ண விடாம பண்ணாங்க, இவங்க தான் என்ன தடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணாங்க, எனக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு இவங்க கெடுத்துட்டாங்க, இல்ல இவங்க தான் எனக்கு வந்து நான் நினைக்கிறத செய்ய விடாம இவங்கெல்லாம் தான் ஸ்பாயிலர்ஸ் அப்படின்னு யாரை கை காட்டி இருந்தாருனாலும் இன்னைக்கு அவங்களோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவரால் இன்னைக்கு பண்ணியிருக்க முடியும். பட் அவர் அதை பண்ணவே இல்லை. கட்சி மேலேயும் தன்னுடைய குறைகளை அவர் பெருசாக சொல்லவே இல்லை. ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. நம்ம ஒரு அமைதியா ஒரு ஆனந்தமா நம்ம ஒரு கட்சி பண்ணுவோம், நமக்கான ஒரு ஸ்பேஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதோட மட்டுமல்ல, நான் இங்க அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் அப்துல் கலாம் பேர்ல ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிக்கிறேன், வாங்க அங்க வந்து படிங்க, நீங்க அந்த டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணுங்கிறாரு. சம்திங் விச் இஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ. பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதற்கு பிறகு அவர் நடத்திய கூட்டங்கள், ஓகே, அவர் வந்து பூத் முகவர்கள் கூட்டம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தின மாநாடுகள், ஓகே, ஒரு மொத்தமாகவே ஒரு 18 இடங்கள்ல தான் அவர் மக்களை சந்திச்சிருக்காரு. 234 தொகுதியில ஜஸ்ட் 18 பொதுக்கூட்டங்கள் தான் அவர் ஒட்டு மொத்தமாகவே அவருடைய அரசியல் பொதுக்கூட்டம், பிரச்சார பொதுக்கூட்டம் எல்லாம் சேர்த்து அவ்வளவுதான். அதை வச்சு அவரால் வந்து 234 தொகுதியில போட்டியிட்டு 108 தொகுதிகளில் வெல்ல முடியுது. அப்படின்னா இது நமக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இங்க ஒரு பெர்செப்ஷன் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் தேவைப்படுது. இப்ப தாவேகாவுக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இல்ல. தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு ஒரு வேவ் ஒரே மாதிரி அடிச்சிருந்ததுன்னா 8 மாவட்டங்கள்ல தாவேகா வென்ற தொகுதிகள் 0. 233 கேண்டிடேட், நீங்க எடப்பாடி கூட விட்டுருங்க, ஓகே, சுயேட்சை தான் அவங்க ஆதரிச்சாங்கன்னு வச்சுப்போம். 233 பேர்ல 108 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, 125 பேர் தோத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு வேவ், பட் இட்ஸ் a செலக்டிவ் வேவ். ஏஜ், இங்க வந்து பாலினம், மதம், இனம் இதெல்லாம் உடைச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் உடைக்கல. எந்த ஊரில் எந்த சாதியை நிறுத்தினால் வெல்ல முடியுமோ அந்த சாதியை தான் நிறுத்திருக்காங்க. பட் வேற ஒரு கோட்ல அவங்க நிறுத்திருக்காங்க, அப்படியே வேற ஒரு கோட்டிங் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொகுதியில் ஒரு பிராமணர் ஜெயிக்கிறாருன்னா அந்த ஒரு பிராமணரை தான் அங்க நிறுத்திருக்காங்க. ஆனா அந்த பிராமணர் மற்ற கட்சியில் உள்ள ஒரு பிராமணர் போல ஒரு பணம் படைத்த, ஒரு பெரிய செல்வாக்கு படைத்த குடும்ப பின்னணி இல்லாமல் ஒரு சாதாரண பிராமணராக இருக்கிறார். இது ஒரு உதாரணம். இது போல ஒரு அருந்ததியர் சமூகம் நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில அருந்ததியர் சமூகத்தை தான் நிறுத்திருக்காங்க. அங்க அவங்க தான் பேஸா இருக்காங்கன்னு. பட் அங்கு யாருக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? இப்படி அந்த கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் தான் அவங்க வித்தியாசப்படுறாங்க. ஸோ அண்ணாமலையும் அப்படி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வருவார். இப்போ ஒரு சில எம்எல்ஏஸ் எலெக்ட் ஆயிருக்கவங்களை பத்தி நான் சோஷியல் மீடியால படிக்கும் போது, எனக்கு இந்த பிகில் படத்தோட டிக்கெட்டை பிளாக் டிக்கெட்ல வித்தவன் தான் இன்னைக்கு தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்னு எழுதுறாங்க. ஓகே, ஒரு மக்கள் பிரதிநிதி ஆயிட்டாங்க, அவங்களை பத்தி அவ்வளவு சிறுமைப்படுத்துறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அது உண்மை. அவங்க ஒன்றும் தவறான செய்தி எழுதல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல மாவட்ட தலைவராக இருக்கும் பொழுது பிளாக்ல டிக்கெட் விற்கிறதா அவங்க வேலையே. ஸோ ரசிகர் மன்ற காட்சின்னு சொல்லி டிக்கெட்ஸை வாங்கி 1000 2000 வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு எம்எல்ஏஸா இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பக்கம் பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களா
இன்னொரு பக்கம் படிச்சவங்களா அப்படிங்கிற ஒரு அரசியல் கூட அவர் முன்வைக்கலாம். ஸோ இவ்வளோ ராவா அவர் பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி தான் அவர் கூர்மைப்படுத்துவார். இப்படிப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி தான் அவர் நகர்த்துவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியலுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நான் சோஷியல் மீடியாவில் தான் இதை கூட பார்த்தேன். ஒருத்தர் எழுதியிருந்தார். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது ஓகே, இதுதான் அவருடைய நரேட்டிவா இருக்கும். ஏன்னா அவர் இன்னைக்கே கூப்பிடுறாரு, படிச்சவங்கலாம் வாங்க, வெளிநாடுகளில் இருக்கவங்க வாங்க, நம்ம அரசியல் பண்ணுவோம், நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவோம். மாற்றுன்னு சொல்லிட்டு வந்து தாவேக்காவிற்கு நான் ஒரு மாற்று அப்படிங்கறத காட்டுற விதமா இது அமைஞ்சிருக்கா? இது தாவேக்காவுக்கான மாற்றை விட என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு அடுத்த 5 வருஷங்கிறது அரசியல் இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. கல்ட் பாலிடிக்ஸ், கவர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு சொல்லும்போது அது தாவேக்கா 200% அவர் தாவேக்காவை ஹிட் பண்ணுவாரு. ஆனால் முதலில் அலர்ட் ஆக வேண்டியவங்க திமுக தான். ஏன்னா திமுகவுக்கு எதிராக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படாத போது அந்த இடத்தை தன்னுடைய பேட்டிகளால, அந்த இடத்தை தன்னுடைய அறிக்கைகளால, அந்த இடத்தை தன்னுடைய செயல்பாடுகளால நிரப்பினவர் அண்ணாமலை. ஸோ இப்போது அவர் மீண்டும் அதை விஜய்க்கு எதிராக செய்ய முற்படலாம். இன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது, இன்னைக்கு அவர் எம்பி கிடையாது. எதிர்காலத்துல கூட்டணி நிலைப்பாடுன்னு ஒரு நிலை வரும்ல சார், அப்ப அதுக்கான வாய்ப்பு அது என்ன வேணாலும் நடக்கலாம். எது என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட வந்து ஓபிஎஸ் வந்து கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டிக்கிட்டு அவர் வந்து திமுக எம்எல்ஏவா சட்டசபைக்கு வருவார்னு சொல்லியிருந்தா என்ன நம்பியிருப்போமா? வாய்ப்பு இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் வந்து தாவேக்கால வந்து நிதி அமைச்சர் ஆவாரு, அவர் பாக்கெட்ல வந்து விஜய் படமும் இருக்கும், ஜெயலலிதா படத்தோட சேர்த்து யாராவது சொல்லி தான் நம்பியிருப்போம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸுங்க. இப்போ 2029 திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? என்ன சனாதனத்தை பத்தி பேசிட்டாங்க, மோடியை பத்தி என்னென்னவோ பேசிட்டார் உதயநிதி ஸ்டாலின். வேற வழி இல்ல, அலைன்ஸ் வச்சுதான் ஆகணும்னா என்ன பண்ணுவாரு? தொடர்ந்து அதற்கான நிலைப்பாடுல அவங்க உறுதியா தானே இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சொல்றோம், வெளியில இருந்து சொல்றோம். 2029 இப்போ காங்கிரஸ் தாவேகா ஒரு கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? இப்போ 8ஆம் தேதி அன்னைக்கு அங்க மேல இண்டி பிளாக்கோட இதுல கூட இவங்க போய் கலந்துக்கிறாங்க. திமுக கலந்துக்கல, இவங்க கலந்துக்க போறாங்க. ஸோ இது ரெண்டுமே நடக்குது. தனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யசபாவை தான் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய ராஜ்யசபாவை காங்கிரஸ் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த அலையன்ஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஸோ அப்போ காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி. ஸோ இவங்க 2 பேர் தானே மேல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேணா ஒரு 3வது அணியை வச்சுப்போம். சோ அப்போ இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி ஓட்டு கேட்கணும். இல்லைன்னா 2024 தேர்தல்ல அதிமுக யாருக்காக தேர்தலை சந்திச்சாங்க, அதனாலதான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்ல வரேன். அப்போ ஒரு ஃபேஸ் தேவைப்படுது, ஒரு முகம் தேவைப்படுது. யார் எனக்கான வேட்பாளர்? திமுகவும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்காதுன்னு சொல்றீங்களா? திமுக அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்து அதிமுக மாதிரி தனியா நின்று தோக்க மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா திமுக ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி தெரியும். ஒரு முறை கூட ஹார்ட் கோர் அந்த கொள்கை அதுவா தானே சார் இருக்கு. நீங்க சொன்ன இந்த கொள்கை கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்படியான ஒரு சூழ்நிலை சார் 10-15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அது மாறலாங்கிறதுக்கும் எதுவும் ஏதாவது உறுதி இருக்கா என்ன? ஏதாவது உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது எங்கேயாவது எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா என்ன? 2009 தேவைப்பட்டுச்சு, மாறினாங்க. 2009க்கு பிறகு அவங்களுக்கு தேவையில்லை, மாறல. மறுபடியும் தேவை வந்தா மாற போறாங்க. 1967 முதல் முறையாக திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்று வரை திமுக கூட்டணி இல்லாம எந்த ஒரு தேர்தலையும் சந்திச்சது கிடையாது. யூ நோ வெல். ஸோ 1967 இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி இல்லாம அவங்க இருந்ததே கிடையாது. அவங்க கூட இன்னைக்கு யார் கூட்டணியில் இருக்கா? தேமுதிகவை தவிர மீதம் இருக்கக்கூடிய பிரதான கட்சி சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் வெளியில வந்துட்டாங்க. சோ அப்ப அவங்க எப்படி ஆரம்பிப்பாங்க? எதை வச்சு ஆரம்பிப்பாங்க? யாரை வச்சு அந்த அலையன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க? இதே நிலைதான். நீங்க எக்ஸாக்டா கம்பேர் பண்ணுங்களேன். யார் கூட நின்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. 2024 இதே மாதிரி தான் ஒரு அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணி நின்னாரு வித் தேமுதிக. இல்ல தேமுதிக 24 தேர்தல். ஆமா 2024 தேமுதிகவோட எஸ்டிபி அலையன்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ மறுபடியும் இப்போ திமுகவிடம் இருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த 2-3 வருஷத்துக்குள்ளார பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏன்னா பாஜக வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு காலம், நேரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அண்ணாமலையினுடைய வெளியேற்றத்துக்கு பிறகு அண்ணாமலை இப்போ வெளியேறிட்டாரு, ஸ்டெப் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ அண்ணாமலை பின்னாடி ஒரு பெரிய கிரௌடு போறதை பாஜக விரும்பாது. நேற்று வரை, அதாவது இந்த ராஜினாமா கடிதத்தை அக்செப்ட் பண்ணிட்டோன்னு 12 மணிக்கு இவர் வந்து லைவ் கொடுக்க போறாரு. 11:30 மணிக்கு அங்க அருண் சிங் வந்து வெளியிட்டுறாரு. ஸோ இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளார இந்நேரம் பாஜக அவங்களுக்கான கேம் பிளான் என்னங்க அதை டிசைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ பாஜகவில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ற ஒரு பெரும் கூட்டம் வெளியில் போச்சுன்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு வேறு யாரோ ஒருவருடைய ஆதரவாளர் கூட்டம் வரும். ஸோ அப்போ பாஜகவினுடைய டோன் மாறும். நாளைக்கு பாஜகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அது கூட நடக்கலாம்னு சொல்ல வரேன். 2029 என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பாஜக இருந்து விலகிறதுக்கான காரணமா கட்சியில இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், அங்க சரி பண்ண முடியாத சூழல், இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. சமீபத்துல இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா 26 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கேட்ட தொகுதியில அவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. குறிப்பா கோவை தெற்குல அவங்க போட்டியிட விருப்பம் தெரிவிச்சதாகவும் ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. என்ன நடந்தது? அதுவும் ஒரு காரணம். ஆக்சுவலி அவருக்கு வந்து கண்டெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இவர் கண்டெஸ்ட் பண்ணணும்னு யார் விரும்பினாலும் திரு வேலுமணி அவர்கள் விரும்பினாரு. ஏன் அவர் விரும்பினார்னா அதுக்குள்ளார ஒரு பொதுநலமும் இருந்தது, ஒரு சுயநலமும் இருந்தது. 2024 அண்ணாமலை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனித்தனியா நின்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே தனியாவும் பாஜக தனியாவும் நின்னாங்க. அதுல இவர் வந்து 2வது இடம் வந்தாரு. அதிமுக 3வது இடம் போச்சு. யோசிச்சு பாருங்க, கோயம்புத்தூர்ல 10 எம்எல்ஏஸும் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க தோக்குறாங்க, அதுவும் படுதோல்வி அடைகிறாங்க. எப்படி?
ஏன்னா அதிமுகவினுடைய ஓட்டுகள் யாருமே அண்ணாமலைக்கு போடல, சிங்கராமச்சந்திரனுக்கும் போடல, அவங்க யாருக்கு போட்டாங்க, திமுகவுக்கு போட்டாங்க. ஸோ அந்த கிராஸ் ஓட்டிங் நடந்துச்சு. அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள் வருத்தத்தோடு பதிவு பண்ணார். எப்படிங்க எப்படி நடந்துச்சு, நான் எப்படி இவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோக்க முடியும்? ஸோ அப்போ அதிமுகவினுடைய அந்த கோர் ஓட்ஸ் அதிமுகவுக்கு விழல, அவங்க எல்லோருமே யாருக்கு போடுறாங்க, திமுகவுக்கு போடுறாங்க. நான் ஜெயிக்கக்கூடாதுன்னு 2 கட்சிகள் முடிவு பண்ணி வேலை பார்த்துச்சுன்னு வருத்தத்தை பதிவு பண்ணார். ஸோ அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லி வேலுமணி ஹானஸ்டாக ஃபீல் பண்ணி என்ன நினைச்சாரு, அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுப்போம், அது என்ன சீட்டு கேட்குறாரோ கொடுத்துடலாம். கோயம்புத்தூர்ல ஒரு சீட் எக்ஸஸா கொடுக்கணும், அவ்வளவுதானே. கோவை தெற்கு வடக்கு அப்படிங்கிறது வந்து வானதி அக்கா வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க, அதனால அதுல பிரச்சனையே கிடையாது. இன்னொரு தொகுதி, அது சிங்காநல்லூரோ கிணத்துக்கடவோ, எதை அவர் கேட்டாலும் கொடுப்பதற்கு வேலுமணி அவர்கள் தயாராக இருந்தார். அந்த பட்டியலில் அப்படி ஒரு சீட் கிடைத்தால் கண்டெஸ்ட் பண்ணலாம். அவர் கண்டெஸ்ட் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, மறுபடியும் சொல்றேன், கிடைச்சா கண்டெஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாரு. அப்படியான ஒரு சீட் ரெக்கமெண்டேஷன் இருந்தது, நெகோசியேஷன்ஸ்ல இருந்தது. கடைசியாக பட்டியல் வரும்போது அது இல்லை. திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவதற்கு அவினாஷி இருந்தது, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிடுவதற்கு கோவை வடக்கு இருந்துச்சு, தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுறதுக்கு மயிலாப்பூர் இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதி இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதுவும் அவருடைய மன வருத்தத்துக்கு ஒரு காரணம். ஆனால் அதை எல்லாத்தையும் அவர் ஒதுக்கி வச்சுட்டு கட்சி என்ன சொல்லிச்சு, போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கன்னாரு. 93 கான்ஸ்டிட்யூன்சிஸ் போனாரு 10 நாள்ல. ஒரு நாளைக்கு 8-9 தொகுதிகள் பறந்து பிரச்சாரம் பண்ணாரு. சாப்பர் கொடுத்தாங்க, இங்க இருந்து காரைக்காலில் போய் பிரச்சாரம் பண்ணாரு, புதுச்சேரியில பிரச்சாரம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அவர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணது அதிமுக கேண்டிடேட்ஸ்க்கு தான். அத்தனை பேருக்கும் பிரச்சாரம் பண்ணாரு. ஸோ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பை எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் அந்த பிரச்சாரத்துக்கு போனார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீட்டு ஒதுக்காததனுடைய விளைவு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் மனசுல அது ஒரு மிகப்பெரிய வடுவா இருந்துச்சு. அது தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அண்ணாமலைக்கு ஒரு துரோகம் இழைக்கப்பட்டு விட்டதாக அவருடைய ஆதரவாளர்கள் நினைச்சாங்க. அவங்க தங்களுடைய வாக்குகளை பாஜகவுக்கு போடாம அவங்க மாத்தி பல கட்சிகளுக்கு போட்ட நிகழ்வுகள் பல ஊர்ல நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுத்திருந்தா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதை ஒட்டின இந்த பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி திரு வேலுமணி அவர்கள் தன்னுடைய மன வருத்தத்தை ஒரு நெருங்கிய நண்பர்கிட்ட பதிவும் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருந்துருக்கலாம், ஒரு சீட் கொடுத்திருந்தா கொஞ்சம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஸோ பிஜேபி ஆட்கள் இன்னும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா வேலை பார்த்து தோல்விக்கு அதுவும் ஒரு காரணம். அதனால ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் மாறி இருக்குமான்னு தெரியாது. மேபி இன்னொரு 2 சீட்டோ 3 சீட்டோ அட்லீஸ்ட் திரு அண்ணாமலையோ ஜெயிச்சிருப்பாரு, இல்ல ஒருவேளை தோத்து கூட போயிருக்கலாம் டிவிக்கோட வேவ்ல. ஆனா அது கிரவுண்ட்ல கோயம்புத்தூர் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகள்ல அந்த ஒரு வைபுங்கிறது பாஸ் ஆயிருக்கும். அண்ணாமலை நிக்கிறாருன்னு ஒண்ணு போயிருக்கும். ஸோ அண்ணாமலைக்காக உயிரை கொடுத்து வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் வேலை பார்த்திருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லாதனால இன்னைக்கு அது கிளைமிங் ஈஸி ஆகுது இல்ல. இப்ப என்ன போன்ற ஒரு நபர் வந்து என்ன சொல்றேன், சீட் கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாருங்க. ஒரு சிலர் என்ன சொல்லலாம், இல்லைங்க கொடுத்திருந்தாலும் தோத்திருப்பாரு, கொடுத்து பார்த்திருக்கலாம். ரெண்டாவது, ஒரு சீட்டு நீங்க எக்ஸஸா அங்க கொடுக்குற அளவுக்கு பாஜகவுக்கு அங்க பலம் இருக்கானா இருக்கு. கோயம்புத்தூர் பெல்ட்ல, கன்னியாகுமரி பெல்ட்ல இங்கெல்லாம் திமுகவோட தவிர பாஜகவோட தவிர இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட தவறு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பர்பஸ்ஃபுல்லா அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனுடைய விளைவு தான் கோயம்புத்தூர்ல மொத்தமா வாஷ் அவுட் ஆனது. 2020 நான் பாஜக இணையறதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் இயக்கத்துல இணையறதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. பட் நான் பாஜக இணையறேன்னு உறுதி கொடுத்ததுனால நான் அந்த வாய்ப்பை வந்து மறுத்துட்டேன். பின்னால போயிட்டு நான் மன்னிப்பும் கேட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்படியான ஒரு சூழ்நிலையில அதை தெரிவிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அவருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான ஈக்குவேஷன் என்னங்கிறத பத்தி பேசுறாங்க. ஏன்னா இவர் வந்து இவருடைய ரசிகர்கள், இவருடைய விருப்பமே இல்லாம வந்து அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய ஆசி பெற்றவர் அப்படின்லாம் போடும் பொழுது அவருடைய ரசிகர்களே வந்து, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்களே வந்து என்ன போடுறாங்கன்னா, உங்களோட அரசியல் ஆசைக்கு என்னுடைய தலைவருடைய பேரை பயன்படுத்தாதீங்க, அண்ணாமலைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இவ்வளவு நாளா அந்த விஷயங்கள் இருந்த போதும் அப்போ ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி எல்லோருக்குமே தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது வெறுமன கட்சியில சேர மட்டும் கூப்பிடல, முதல்வர் வேட்பாளராக கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்களை முன்மொழிவதற்கான அனைத்து விதமான எண்ணங்களையும் வைத்திருந்தார். அவரை மட்டும் இல்ல, திரு அண்ணாமலை அவர்களை அவர் மனதில் வைத்திருந்தார், திரு மாரிதாஸ் அவர்களை அவர் மனதில் வைத்திருந்தார். நிறைய ரஜினி ரசிகர் மக்கள் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே பேசி இருந்தாலுமே ஒரு யூகங்களா தான் போயிட்டு இருந்தது. பட் அந்த இடத்துல ஒரு தெளிவு யூகத்துக்கு தான் தெளிவு கொடுக்கிறார். ஏன் அதையே இவ்வளவு காலதாமதம், ஏன்னா இவ்வளவு நாட்களா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. இப்பதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாட்களா பாஜகவினர் ரஜினி ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் பாஜகவினர், இது மாதிரி இது வந்து ஒரு இன்டர்செக்ட் தான். ஓகே, 2 வட்டம் வரைஞ்சோம்னா அந்த வென் டயகிராம் வரைவோம்ல, அந்த மாதிரி இரண்டுக்குமே பொதுவான ஒரு கிரௌடுங்கிறது இருக்கு. ஸோ அப்போ ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே பாஜகவினர் இல்லை, ஆனால் பாஜகவில் இருக்கிற கணிசமானவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஆதரவாளர்கள். ஸோ அப்போ அங்கெல்லாம் அவங்க வந்து அண்ணாமலை இருந்த வரைக்கும் ரஜினியோட போட்டோ சேர்த்து போடும்போது பாஜகவினர் எங்களுடைய தலைவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எந்த ரஜினி ரசிகரும் பொங்கலை. ஆனால் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ன உடனே ஆர்வத்தின் அடிப்படையில், ஆர்வ மிகுதியில சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அண்ணாமலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் போடும்போது இப்ப ரஜினி ரசிகர்கள் மறுபடியும் பதட்டமா வராங்க. பதட்டமாயிட்டு எங்களுடைய தலைவருடைய படத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, உங்களுடைய அரசியல் ஆசைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது அண்ணாமலை அதை கிளாரிஃபை பண்றாரு. இல்லைங்க, உண்மையாவே உங்களை மாதிரி தான், நானும் சூப்பர் ஸ்டார் ஃபேனு, நானும் சூப்பர் ஸ்டார் ரசிகன். இன்னும் சொல்ல போனா நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது சூப்பர் ஸ்டாரே என்னை கூப்பிட்டாரு,
அதனால என்னுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி இந்த சூப்பர் ஸ்டாருடைய ஆசி பெற்றவர்னு சொன்னாலும் அது ஒரு பெருசா எடுத்துக்காதீங்கன்னு மேபி இன்டெரக்டா ஒரு மெசேஜ் கன்வே பண்றாரு. இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, இப்ப எல்லாருடைய ஆதரவு வேணும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய போட்டோவை போறதுனாலே ஒரு வேட்பாளர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ட்ரெண்ட்லாம் எப்போ மாறிடுச்சு, அது அவரே உணர்றாரு. அதனாலதான் சொல்றாரு 2001 நான் வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன், 2026 நான் வந்திருந்தா ஜெயிப்பேன் அவர் சொல்ல. ஸோ அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய அந்த அரசியல் அப்படிங்கிறது அந்த இடத்துலயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. 2001க்கு பிறகு தனக்காக இந்த களம் இல்லைங்கிறத அவர் உணர்ந்துதான் அது வேணான்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அண்ணாமலை அவர்கள் வரும்பொழுது என்ன நினைக்கிறாருன்னா, சூப்பர் ஸ்டாருடைய போட்டோ நமக்கு ஒரு ஆடட் மைலேஜ்னா அது இருக்கட்டுமே, அவருடைய ஃபேன்ஸும் நமக்கு நம்மளுடைய பார்ட்டி கேடர்ஸா மாறட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அது ஒரு வியூகம் தான். அஃப்கோர்ஸ் இனிமே அவர் அப்படிதானே யோசிக்கணும். யார் வந்தாலும் எடுத்துக்கணும். எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் எடுத்துக்கணும். எந்த கட்சியை சேர்ந்தவங்க, எந்த நடிகரை ஆதரிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர் எடுத்துக்கணும். இப்ப பல கட்சிகள்ல இருந்து வருவாங்க. இப்போ தாவேக்கால வந்து தாவேக்கா வெல்வதற்கு முன்னாடி போய் சேர்ந்தவங்க ஒரு கூட்டவங்க. இன்னைக்கு தாவேக்காவுடைய வெற்றிக்கு பிறகு தாவேக்கால போயிட்டு டெய்லி ஒரு 10,000 பேர் சேர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு ஊர்கள்ல, வெவ்வேறு மாவட்டங்கள்ல, பல்வேறு கட்சிகள்ல இருந்து திடீர்னு அவங்களாம் வந்து அதை அவங்களே போன் பண்ணி மீடியாவுக்கார சொல்றாங்க, நான் அப்படி கட்சியில சேர்ந்துட்டேன், இதை பத்தி ஒரு செய்தி போட்டு விடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு தாவேக்கால சேர்றது அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கு சேர்ந்துட்டா ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அண்ணாமலை கிட்ட எதுவுமே இல்லை. கரெக்ட் தானே? அவர் ஒரு புது கட்சி தொடங்குறாரு. அவர்கிட்ட பதவி இல்ல, அவர்கிட்ட பணபலம் இல்ல, படைபலம் இல்ல, அதிகார தலைமையோட ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். இப்ப தேசிய தலைமையுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நீங்க என்னவா மீன் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது மேல போயிட்டு ஒரு பர்மிஷன் கேட்டு வந்தாரு, எல்லாரும் சொல்றது போல இது பிஜேபி வைக்கக்கூடிய விமர்சனங்களை தான் நான் கேட்கிறேன். இல்லைங்க, தப்பே. ஏன் தேசிய தலைமைங்கிறது ஆசீர்வாதம் வாங்கக்கூடாத இடமா? ஏதாவது பாகிஸ்தான் தலைமை கிட்டே அங்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. தேசிய தலைமை தானேங்க அவர் இருந்த கட்சி. இல்லைங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. பொதுவா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது ஒரு கட்சியா இருக்கட்டும் அல்லது ஒரு உறவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸிட் கொடுக்கறது முடிவு பண்றோம்னா அது ஒரு புன்னகையோட ஒரு பூங்கத்தோட கொடுக்கறது நல்லது, தப்பு கிடையாது. ஸோ அதை அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஸோ ரெண்டாவது, நாளைக்கே இவர் ஜெயிச்சு வந்தாருனாலும் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 20 வருஷத்துக்கு சென்ட்ரல்ல வந்து பிஜேபி தான் ரூல் பண்ணும். ஸோ அப்படியான ஒரு மாநில தலைமையிலிருந்து இவர் நாளைக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, ஒருவேளை விஜய்க்கு நடந்தது அவருக்கு 2031 இல்ல 36 இல்ல 41 இல்ல 46 கூட நடக்கட்டுமே. இன்னும் 20 வருஷம் கழிச்சு அண்ணாமலை தமிழ்நாட்டோட சிஎம் ஆகட்டுமே. அன்னைக்கு ஒருவேளை அவர் பாஜகவிடம் போய் ஏதோ ஒன்று கேட்கணும்னா, அன்னைக்கு நம்ம கட்சியை விட்டு போகும்போது நம்ம மேல சேரையும் சகதியும் அள்ளி வீசிட்டு போனாருங்கிற ஒரு இம்ப்ரெஷனை விட, போகும்பொழுது கூட கண்ணியமா போனாடா அந்த மனுஷன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனோட போகணும்னு நினைக்கிறாரு. தன்னோடு யார் யாருக்கெல்லாம் பிணக்குகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு பேட்டியில ஓப்பனா சொல்றாரு. இன்னைக்கு காலைல பேசும்போது பாத்தீங்கன்னா, யாரையாவது ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா, என் சார்பாக பேசியவர்கள் யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. ஸோ அப்படின்னா அவர் வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப ஜென்டலா இந்த பாலிடிக்ஸை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் கடந்த 20 நாளா இருக்கக்கூடிய மூடு என்னன்னா, ஐயோ என்னடா இது, இந்த 20 நாள்லயே இவ்வளோ ஆட்டமா இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஓகே, மக்களுக்கு அது ஒரு மாதிரி அண்டர் கரண்டா பாஸ் ஆகுது. மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அமைச்சர்களுடைய லைக் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவர்ஷன். ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ, விஜய் பேசுறதை கேட்டு நம்ம போட்டோமே, நம்ம மட்டும் தான் போட்டோம்னு நினைச்சோம், நம்மள மாதிரி எல்லாரும் போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்கள் கிட்ட இருக்கு. இட் நெவர் மீன் திமுக வரணும் அப்படின்னு நினைக்கல, திமுக வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கல. அவங்க நினைச்சது என்னன்னா, சரி நான் ஒரு ஓட்டு போடுவேன், போட்டுட்டு போறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரியே எல்லாரும் நினைச்சிட்டாங்க. ஸோ விஜய் வந்துட்டாரு. இன்னைக்கு அவர் தான் சிஎம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர். ஸோ அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறார். என்ன ஸ்பேஸ்? திரைக்கவர்ச்சி இல்லாம, ரசிக மனப்பான்மை இல்லாம, இந்த மாதிரியான ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரியான ஒரு சில வேலைகள்லாம் நடக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் இல்லாம ஜென்டலா, காமா, கம்போஸ்டா உட்கார்ந்து, ஓகே பாஜக இருக்கிற நல்ல விஷயங்கள், திமுக இருக்கிற நல்ல விஷயங்கள், அதிமுக இருக்கிற நல்ல விஷயங்கள், நாம் தமிழர் இருக்கிற நல்ல விஷயங்கள், பொதுவாக இங்கு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்வைப்பதற்கு தேவையான விஷயங்கள் என்னென்னலாம் ஒர்க் ஆகும், என்னென்ன ஒர்க் ஆகாது, இங்க என்னென்னலாம் பேசினா மக்களுக்கு பிடிக்காது, இது எல்லாத்தையும் அவர் அசஸ் பண்ணி அதை ஒரு டிராஃப்ட் பண்ணி அதை அவருடைய பொலிட்டிக்கல் ஃபார்மேட்டா கொண்டுட்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு டைம் வேணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இதை முதல்ல ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணி பார்ப்போம், எவ்வளவு பேர் மெம்பர் ஆகிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போலாம்னு நினைக்கிறாரு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசியல் இயக்கம் எப்படி கட்சியா மாறி தங்களோட வேலைகளை செய்ய போறாங்க அப்படிங்கிறத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றிங்க, தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.